ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bhuvi ஃபுட் வேர்ல்ட். லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். முதல்ல 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கால் கப் தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்தில் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு பூந்தி கரண்டியில் மாவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். பூந்தி சாஃப்டாக இருக்கணும், அந்த பக்குவத்தில் எடுத்துருங்க. கிறிஸ்ப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லட்டு ஹார்ட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தி ரெடி பண்ணிக்கோங்க. பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு ரொம்ப முக்கியம். சரியான அளவில் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு லட்டு கரெக்டாக வரும். அடுப்பை சிம்மில் வச்சு பாகை கொதிக்க வச்சுக்கோங்க. பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் கரண்டியில் எடுத்து பாகை விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை பாகில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ லட்டு உங்களுக்கு சீக்கிரமே கெட்டு போகாது. பூந்தி ரெடி ஆயிடுச்சு. முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடான பிறகு 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுப்பட்ட பிறகு 25 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. வறுத்த முந்திரி திராட்சையை பூந்தியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கப்பவே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா லட்டையுமே பிடிச்சிக்கோங்க. டேஸ்டான
லட்டு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.